தமிழ்நாடு அரசு தமிழக அரசு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஐயா அதான் இந்த கேஸை விசாரிச்சிங்கன்னா இது வந்து நகைச்சுவையாக சொல்கிறேன், கேஸை விசாரிச்சிங்கன்னா எங்கள் மானமெல்லாம் போயிடும், அதனால் நாங்களே வந்து இதை ரத்து பண்ணிடுறோம். இதுதான் அதனுடைய நகைச்சுவை அம்சம். மொத்தம் 5 அப்பியரன்ஸ் வாங்குறாரு. இப்போ குறைந்தபட்சம் இந்த ஒரு நிமிஷம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தமிழக அரசு வந்து அந்த 2 வக்கீலுக்கும் 20 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்களா? சேர்த்து 40 லட்சம் 40 லட்சம் ரூபா போகும். இது மட்டும் இல்லை, இவங்க இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வந்துருக்குல்ல. ஆமாம் இல்லை சார், இன்னைக்கு சொல்கிறேன் 1 மினிட் ஒரு 2 கோடி ரூபா சவுக்கு என்ற மனிதருக்காக அரசு வந்து செலவு செய்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்களிலும் இந்த மாதிரி இங்கேன்னு இல்லை, இங்கே சென்னை நீதிமன்றத்திலையும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட 2022 சொதப்பிக்கிட்டு வருது தமிழ்நாடு. இல்லை இப்போ இந்த அட்வைசரி போர்டு சொன்ன இந்த அட்வைசரி போர்டு என்ன சொல்றதுன்னா முகாந்திரம் கிடையாது, அதனால போடாதீங்க, நாங்கள் வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. In view of aforesaid, the detainee shankar shall be released forthwith if not required in any other case. மற்ற வேற ஏதும் வழக்குகள் இல்லை என்றால் சங்கரை உடனே விடுதலை செய்யுங்க. அது வந்து இது ஆர்டர்ல சொல்லிட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு நின்னு சொன்னாரு. அதுதான் அது வந்து முக்கியமான விஷயம். நீதிபதி போகும்போது நீங்க இந்த மாதிரி அவரை விடுதலை பண்ணலன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மரண கலாச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இது வந்து என்னன்னா அரசுக்கு தான் அசிங்கம். என்ன ஒரு அரசு வந்து கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் அந்த அதுவும் இந்தியாவிலேயே அதிகமாக இந்த மாதிரி வழக்கு போடப்படுவது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஐ திங்க் 10 வருடங்களாக ஒவ்வொரு வருஷமும் 1000-2000 கேஸ் தமிழ்நாடு மட்டும்தான் போடுது. அதாவது பேப்பர்ல வர அரசை குறித்து கருத்து சொல்பவர்களை ஒவ்வொருவரையும் வேட்டையாட தொடங்கினார். தேடி துருவி வேட்டையாடினால் okay, the voices will neither be brought down nor will this yield any viable result. அந்த குரல் வலைகளை நசுக்கப்படுமே ஒழிஞ்சு அதனால எந்த ரிசல்ட்டும் வராது. குரல் வலைகளை நசுக்க முடியாது அப்படிங்கிறார். வாய்ஸஸ் will neither be brought down, அந்த அதாவது குறையாது, இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறார். இதே தான் நடந்திருக்கு. இப்போ சவுக் சங்கர் கேஸ் எடுத்துங்களேன், எத்தனை நீதிமன்றங்கள், எத்தனை நீதி அரசர்கள், எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர், அத்தனை பேருடைய டைமும் நேரமும் விரயமானது மட்டும் இல்லாம பணம் இவ்வளவு செலவாகி இருக்கிறது. எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கலாம் சார். ஸோ அரசு உண்மையிலே கோமாளித்தனமா நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து அடிக்கடி சொல்றோம் கோமாளித்தனமா இருக்குன்னு, அது அதை வந்து ப்ரூவ் பண்றாங்க. அது ஸோ அதான் அதுக்கு பயந்து தான் இன்னைக்கு வந்து விட்ரா பண்ணது. இது இப்போ இந்த நிலைமையில இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குண்டாஸில் வந்து அந்த அவர் ஹைகோர்ட் வந்து அதை குவாஷ் பண்ணதுனால தான் சரி எல்லா கேஸ்லையும் பெயில் வாங்கிட்டாரு. வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செகண்ட் குண்டாஸ் போட்டாங்க. போட்டு அதை இன்னைக்கு கிளியர் ஆச்சு. வெளில வரும்போது மறுபடியும் கேஸ் போடலாம்ல. ஆமாம், இதே தான் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஆடுபுலி ஆட்டம் மாதிரி என்ன நீ பண்ணா நான் பண்ணுறேன், நீ பண்ணா நான் பண்ணேன். இது என்ன ரஜினிகாந்த் கமலஹாசன் போட்டியா என்ன சினிமாவில்? நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணா நீ ஒரு படம் ரிலீஸ் பண்ண அப்படின்னு இது என்ன சார் காமெடி? ஹியூமன் லிபர்ட்டிங்க. அதான் இதெல்லாம் நீங்கள் முடக்கி பெரிய அதாவது என்ன சொல்றது, பெரிய ஊடகங்கள் பத்திரிகைகள் உங்களுக்கு வந்து சார்பாக தான் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரும் உங்களை பற்றி வாயை திறப்பதில்லை. இன்னைக்கு கூட ஒரு ஊடகம் என்ன சொல்லுது, மணியை வச்சு அமைக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு மணியை வச்சு வாய அமைக்கிறான். இதே எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் ரொம்ப அதிகமாக பேசினார், அசிங்கமாக பேசினார் அப்படின்னு. நான் சொன்னேன், கலைஞர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டேன். என்ன பக்கத்தில் உட்கார வச்சுருந்துருப்பார். வணக்கம் முரளி. வணக்கம். மகிழ்ச்சியான செய்தி வந்து சவுக்கு சங்கர் வெளியில் வந்து குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு வெளியில் வந்துடுவார், இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்துடுவார். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து குண்டாஸை ரத்து பண்ணாங்க, அவங்களோட ஆர்டர் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இது காமெடியோட உச்சமாக இருக்குது. உண்மையிலே என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? உண்மையிலே நான் வந்து போய் ஆன் பண்ணி பார்த்து ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு கேஸு. நான் பார்த்துக்கேன், ஒரே நிமிஷத்தில் ஒரே ஆச்சரியமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசு தமிழக அரசு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஐயா அதான் இந்த கேஸை விசாரிச்சிங்கன்னா இது வந்து நகைச்சுவையாக சொல்கிறேன், கேஸை விசாரிச்சிங்கன்னா எங்கள் மானமெல்லாம் போயிடும், அதனால் நாங்களே வந்து இதை ரத்து பண்ணிடுறோம். இதுதான் அதனுடைய நகைச்சுவை அம்சம். மொத்தம் 5 வரியில் ஆர்டர் ஜட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, சீனியர் கவுன்சில் 2 பேர் வராங்க, முகுல் ரோஹத்கியும். அவங்களுக்கு அந்த முகுல் அவர் பேர் என்ன, முகுல் ரோஹத்கி. ஆமாம். அவர் எவ்வளோ சம்பளம் இருக்கும்?
சித்தார்த் தூத்ரா 2 பேரும் அப்பியரன்ஸுக்கு அதாவது உள்ள வந்துட்டு இந்த ஒரு நிமிஷத்துக்கு 20 லட்ச ரூபா வாங்குவாங்க. 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா கபில் சிபல் 35 லட்சம் வாங்குறவர். ஓகே. இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒருவேளை ஜாஸ்தியா கூட இருக்கலாம், நமக்கு சரியான ஃபிகர் தெரியாது. 20 லட்ச ரூபா கண்டிப்பா வாங்குவாங்க. அது வந்து மேலே கூட போகலாம். ஏன்னா கப்பிள்ஸோட ரேட்ஸ் இப்போ வந்திருந்தது ரீசெண்டாக 35 lakhs வரைக்கும் ஒரு அப்பியரன்ஸ்க்கு வாங்குறாரு. இப்போ குறைந்தபட்சம் இந்த ஒரு நிமிஷம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தமிழக அரசு வந்து அந்த 2 வக்கீலுக்கும் 20 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்களா? சேர்த்து 40 லட்சம் 40 லட்ச ரூபா போகும். இது மட்டும் இல்லை, இவங்க இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வந்திருக்குல்ல. ஆமாமா, இல்லை சார், இன்னைக்கு சொல்கிறேன் 1 மினிட் ஒரு 2 கோடி ரூபா சவுக்கு என்ற மனிதருக்காக அரசு வந்து செலவு செய்திருக்கிறது. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்றாங்கன்னா, இந்த குண்டாஸ் வந்து சட்டம் படிச்சுட்டுமா, ஆக்டிங் ஆன் த ஒப்பீனியன் ஆஃப் த advisory board, the state has revoked the order of detention today, that is 24 September 2024. இதற்கு என்ன அர்த்தம்? ஸோ அட்வைசரி போர்டுங்கிறது எப்பயுமே ஒரு குண்டாஸ் ஒருத்தர் மேலே போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க குண்டாஸ் போட போகிறோன்னு. அதுக்கு இந்த அட்வைசரி போர்டு ஒன்று இருக்கும். ஒரு 3 நீதியரசர்கள், அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்க, ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் அந்த மாதிரியா இருக்கவங்க ஒரு 3 பேர் ஒரு குழு இருக்கும். சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்கலாம். அவங்களாம் சேர்ந்து வந்து முடிவு பண்ணுவாங்க, இது வந்து முகாந்திரம் இருக்கிறது, இவர் மேலே குண்டாஸ் போடுவதுன்னு அவங்க தலையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குண்டாஸே போடும். அப்போ வந்து உங்களுக்கு அப்பீல்லாம் பண்ணலாம். அதாவது இல்லை இது குண்டாஸ் போடக்கூடாதுன்னு இந்த போடப்பட்டவர் சவுக்கு சங்கரை போய் நேரில் நான் சொல்கிறேன், நான் என்ன பேசினேன். ஸோ அந்த மாதிரிலாம் பேசலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பேசையில் அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அந்த வாய்ப்பு கொடுக்காம செய்யக்கூடாது. ஆனால் இந்த தவறுகள்லாம் அரசுக்கு அடிக்கடி செய்யும். இந்த குழுவே பார்த்தீங்கன்னா அரசுக்கு நெருக்கமான குழுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழு வந்து கிட்டத்தட்ட அரசு சொல்வதை தான் கேட்டு இந்த நீதிமன்றங்களிலும் இந்த மாதிரி இங்கேன்னு இல்லை, இங்கே சென்னை நீதிமன்றத்துலையும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட 2022 சொதப்பிக்கிட்டு வருது தமிழ்நாடு. இப்போது இந்த அட்வைசரி போர்டு சொன்ன இந்த அட்வைசரி போர்டு என்ன சொல்றதுன்னா முகாந்திரம் கிடையாது, அதனால போடாதீங்க, நாங்கள் வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதே தான் வந்து எஸ்எம் சுப்ரமணியம் ஃபர்ஸ்ட் குண்டாத்தில் போன திங்கட்கிழமை, இன்னைக்கு ஐ திங்க் வென்ஸ்டே ரைட், போன திங்கட்கிழமை 2 டேஸ்க்கு முன்னாடி சவுக்கு வந்து இந்த போர்டில் அப்பேர் ஆகிட்டு நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ரத்து பண்ண மாட்டீங்க, நான் உங்கள்கிட்ட எதையும் பேசுறதுக்கு விரும்பல பார்த்துக்கிறேன்னு போயிட்டாரு. பட் ஆனால் அவர் சொன்னதுக்கு மாறாக இவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசோட இந்த அட்வைசரி போர்டு வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். இல்லை, சில விஷயங்கள் நடந்து கொண்டு வருது, இதெல்லாம் நம்ம கோர்வையாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து, ஏன்னா அந்த அரசு இயந்திரமும் அவர்களுக்காக வாதாடும் வக்கீல்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு காலில் கூட ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, இன்னைக்கு கால் நேற்று நினைக்கிறேன். ஸோ ஹிந்துவில் வந்து ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரேஸ் கிளப் விஷயத்தை எடுத்துக்கோங்க. ரேஸ் கிளப் வந்து 6ஆம் தேதி வந்து கலெக்டர் ஆர்டர் போடுறாரு, ரேஸ் கிளப்புக்கு கொடுத்துருந்த அந்த லீஸை வந்து கேன்சல் பண்ணுறேன். அதாவது 1946 போட்டது. ஸோ அந்த லீஸை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து வாடகை பாக்கி கிட்டத்தட்ட 800 கோடியும் ஜிஎஸ்டி பாக்கி 250 கோடியும் வச்சுருக்காங்க. நாங்கள் இதுக்கு வந்து 2018 வந்து விளக்கம் கேட்டோம், அவங்க வந்து ஒழுங்காக விளக்கம் கொடுக்கல, திருப்தியாக இல்லை. ஸோ அதை நான் ரத்து பண்ணுறோன்னு 6ஆம் தேதி போட்டுட்டு 9ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு போயிட்டு பெரிய போலீஸ் 200-300 பேரை கொடுத்துட்டு போயிட்டு சீல் பண்ணிடுறாங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ஆர் ரேஸ் கிளப் வந்து இங்கே வந்து முறையிடுது ஹைகோர்ட்டில். அந்த முறையிடுற இடத்துல வந்து இவங்க வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஜப்தி பண்ணிட்டோங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து முறையீட்டில் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஜப்தி பண்ணல சார், சாயந்தரம் எங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாங்க ஜப்தி பண்ணதை. நாங்கள் அங்கே பார்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து குதிரை ரேஸே நடத்திட்டோம். அப்போ என்ன இது இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னே, அதை வந்து இல்லைங்க தெரியாமல் தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு இவர்களுடைய வக்கீல்களே போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம். அதாவது முதன்மை வக்கீல் இருப்பார்ல, அவர் வந்து அரசு தலைமை அவரே ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை வக்கீல் வந்து தப்பு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க 2-3 வக்கீல் போய் வக்காலத்து வாங்குறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரீட் பிட்வீன் தி லைன்ஸ், நடுவில் என்ன இருக்குன்னு தான் யோசிப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1000 கோடி சமாச்சாரம், யாரோ அரசுல போயிட்டு யாரோ காசை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால இவர்களுக்கு கோர்ட்டில் வந்து இப்போ ஸ்டே வாங்குறது கஷ்டம். ஏன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஸோ இந்த மாதிரி சொதப்பல் பண்ணாதான் இவங்க ஸ்டே வாங்க முடியும். அதற்காக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக அதை அந்த கேஸை தொடுத்தவங்க, அந்த கேஸை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்தையும் இருக்கு. அதாவது வேணும்னே ஏதோ சொதப்பணும்னே இந்த கேஸை சொதப்புனா அவங்க வந்து ரேஸ் கிளப் வந்து ஸ்டே வாங்கிட்டு அதை கண்டினியூஸாக ரன் பண்ண முடியும், அதுக்காகவே பண்ண மாதிரி இருக்குது.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்து விஷயத்துக்கு வந்தோம்னா அட்வைசரி போர்டு நேற்று நீங்கள் சொன்னீங்க சவுக்கு வந்துட்டு நீங்கள் நான் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு போயிட்டாரு. கண்டிப்பாக, ஏன்னா இப்போ தான் இந்த திருவாளர் எஸ்.எம். சுப்ரமணியம் அவரும் ஒரு ஜட்மெண்ட் இல்லை. இந்த இந்த இதில் வந்து பாயிண்ட் நம்பர் 3 படிங்களேன். சவுக்கோட இன்னைக்கு கொடுத்த ஆர்டரில் பாயிண்ட் நம்பர் 3 படிங்க. In view of aforesaid, the detainee shankar shall be released forthwith if not required in any other case. மற்ற வேறு எதுவும் வழக்குகள் இல்லை என்றால் சங்கரை உடனே விடுதலை செய்யுங்க. அது வந்து இது ஆர்டர்ல சொல்லிட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு நின்னு சொன்னாரு. அதுதான் அது வந்து முக்கியமான விஷயம். நீதிபதி போகும்போது நீங்க இந்த மாதிரி அவரை விடுதலை பண்ணலன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மரண கலாச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நகைச்சுவை சொல்லணும் அது சொன்னார். அது வந்து லீகல் டேர்ம். பட் உண்மையிலே கலாய்க்கிற டேர்மில் நீங்கள் மட்டும் இதை செய்யலை பயங்கரமாக கலாச்சிருப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த அப்புறம் பார்ப்போம் எஸ்.எம். சுப்ரமணியம் சார் அவருடைய தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த இடத்தெல்லாம் இவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஜட்மெண்ட். இல்லை, ஆக்சுவலாக 2022 ஆனந்த் வெங்கடேசன் வந்து ஒரு அற்புதமான ஜட்மெண்ட் கொடுத்தாரு. எப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் குண்டா சட்டம் போடப்படுது. ஐ திங்க் ஜனவரி 2022 டு அக்டோபர் 2022 அதுலேயே வந்து கிட்டத்தட்ட 1000 கேஸு 1332 கேசஸ் குண்டா சட்டம் போட்டிருக்குது. அதில் மதுரை ஹைகோர்ட்டில் மட்டுமே 98% குண்டர் சட்டங்கள் வந்து உடைக்கப்பட்டு விடுகின்றன. இது பெரும்பாலான இந்த கேஸுகள் வந்து பழிவாங்கும் நடவடிக்கைக்காக போடப்படுது, அரசியல் காரணங்களுக்காக போடப்படுதுன்னு சொல்லிட்டு எப்படி இதில் வந்து கவர்மெண்ட்டு தன்னுடைய ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ திங்க் யூ வில் ஹேவ் தட் காப்பி. We do not have the statistics, but surely it will be more than 50% and not less. 50%க்கு மேலே இருக்கு அப்படிங்கிறாரு. By the state incurs a huge expenditure. பெரிய செலவு நடக்குது ஸ்டேட்டுக்கு, அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய செலவு. In this whole process of passing orders, இந்த மாதிரி ஆர்டர் போட்டு இந்த குண்டாசை ரத்து பண்ணுறது இதெல்லாம் இந்த ப்ராசஸே வந்து பயங்கரமாக செலவு நடக்குது. ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்ட் டிடெய்னிங் பர்சன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் ஆக்ட்ஸ். Therefore, we expect detaining authority and the sponsoring authority to be aware of the views of the court before passing their orders of detention. அப்பவே அறிவுரை சொல்றாங்க. டேய் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 2022ல பண்ணாதீங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு. எப்பன்னா சவுக்கு வந்து கடலூர் ஜெயிலில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னும் 2-3 நாளில் குண்டாஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு வந்த அதே டைமில் இவர் போறாரு. இந்த ஜட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. வேற ஒரு கேஸில் இது மாதிரிலாம் நிறைய அப்சர்வேஷன் கொடுத்து தமிழ் எப்படா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இவ்வளோ கேஸை போடுறீங்க, அதில் 98% மதுரை கோர்ட்டில் நாங்களே உடைச்சிடறோம் அப்படின்றாரு. அது ரீசன் என்னன்னா அது வந்து பொலிட்டிக்கல் ரீசன். யாராவது அமைச்சர் போகணும்னு சொல்லுவோம், அவ்வளோ தூக்கி அவனை குண்டாசில் வைன்னு. சரி தூக்கி வச்சாச்சு, எதுக்காக வச்சோன்னு பேப்பரில் எழுதணும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்டே பண்ண எல்லா கேஸ்லையும் பார்க்கணும். சார்ஜ் ஷீட் போடாமல் எத்தனையோ கேஸுகள் இருக்கு. இதுக்கு ரீசனே வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி போட வைக்கிறார். இது வந்து என்னன்னா அரசுக்கு தான் அசிங்கம். என்ன ஒரு அரசு வந்து கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் அந்த அதுவும் இந்தியாவிலேயே அதிகமாக இந்த மாதிரி வழக்கு போடப்படுவது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஐ திங்க் 10 வருடங்களாக ஒவ்வொரு வருஷமும் 1000-2000 கேஸு தமிழ்நாடு மட்டும்தான் போடுது. அந்த 1000-2000 கேஸும் இப்போ அவங்க உயர்நீதிமன்றத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் வந்து சும்மா விதாட்டமாக போடுற கேஸ், வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி, மணி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. கோர்ட்டில் எத்தனையோ முக்கியமான வழக்குகள் இதனால் பின்தங்கி போகுது. வழக்குகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, ஜெயச்சந்திரன் கூட சொல்கிறாரு, திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர் ஒரு கேஸில் சொல்கிறாரு. இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி சொல்கிறாரு, இந்த ஹெச்சிபி இந்த ஆட்கொணர்வு மனு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் எல்லாம் சீக்கிரமாக 2 மாதத்தில் தீர்வு குடிக்கணும். ஏன்னா இதில் வந்து இதே தான் 98% கேசஸில் எந்த முகாந்திரமும் இல்லை. யாரோ சொன்னது, யாரோ பழிவாங்க. இந்த சவுக்கு மேலே போடப்பட்ட முதல் குண்டாஸ் இருக்குல்ல, ஆமாம், அதில் எஸ்.எம். சுப்ரமணியம் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. Hence, in the case of preventive detention, if there is any doubt whether rules have been strictly observed, the doubt must be resolved in favor of the detainee. அதில் ஏதாவது ஒரு நீங்கள் வந்து அந்த அட்வைசரி போர்டுக்கு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. குழு ஏன் இப்படி பண்ணுறீங்க, 3 பேர் உட்காந்துருக்கீங்க, அவன் வந்து முன்வைக்கிறான் இதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் எல்லாம் என்ன குண்டாஸில் போடக்கூடாதுன்னு. அதை நீங்கள் ஆராயணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் குண்டாஸ் முடியும். அவனுடைய ஃபேவரில் அவனுடைய ஃபேவர் ஃபர்ஸ்ட் வந்து அவனு. ஏன்னா உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறது அவன் விக்டிம். ஏன்னா நம்ம ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன், பெயில் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும்
அதாவது அது நீதிமன்றங்கள் வந்த காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் யாரும் அதை கண்டுக்கல. இது வந்து காழ்ப்புணர்ச்சி, அரசு அவங்க கையில் இருக்கனால ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, but as the nation progresses, the walls of fundamental rights and freedoms must widen. Correct. And that can be reality only by responsible usage of freedoms guaranteed to us in the Constitution. அதாவது இது சமுதாயம் வளர வளர சோஷியல் மீடியா வளர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர நமது வந்து பெருந்தன்மையாக நடந்துக்கணும். நம்ம அதை வந்து அதாவது இந்த கான்ஸ்டியூஷனில் அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்க ஆர்டிகல் 19 எப்படி பாதுகாப்பது என்று அரசு தான் முன்னெடுக்கணுமே தவிர இது நான் அடிப்படை மனித உரிமைகளை நீங்கள் அளிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள். வேற எவ்வளோ செய்யலாம். காழ்ப்புணர்ச்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு தமிழில் தப்பாக வழக்கு போடலாம், அது காழ்ப்புணர்ச்சியில். ஆனால் அரசு இயந்திரமே இதான் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த அரசுக்கும் மற்ற அரசுங்களுக்கும் இன்னைக்கு வந்து வாரிசுகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு இந்த வருஷம். இப்போ நம்ம மகாவிஷ்ணு விஷயத்தில் பார்த்தோம். என்ன அது அந்த அந்த அமைச்சர் தான் அவன் தூக்கி உள்ள வச்சு பாரு, கிட்டத்தட்ட நான் டைரக்டா த்ரெட் பண்ணிட்டு தூக்கி வைக்கிறாரு. அவன் பேசினது அன்சைன்டிஃபிக், அது வந்து ஒரு சூடோ சயின்ஸ், அது வந்து ஃபேக், கரெக்ட், எவ்ரிதிங். அதுக்காக தூக்கி உள்ள வைக்கிறது. இது பஞ்சாபத்தில் ஆண்மை குறைவு அவன் தூக்கி உள்ள. இதெல்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அப்ப நீங்க ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். அப்புறம் இன்னொரு இடத்துல freedom of speech and expression, the court shall never stifle the attempt of strangulate the article 19(1) Constitution of India. The spirit of the article 19(1) shall be ever evolving and reasonable restrictions shall also shift its shape to stay tuned with article 19(1)(a). The vision of the lawmakers is to ensure free voice for all that shall be protected under the constitution. அதாவது லாமேக்கர்னா யாரு? அரசு தான் சட்டங்களை இயற்றுது. அவர்கள் தான் இதை வந்து காப்பாற்ற வேண்டும், கட்டி அணைத்து காப்பாற்ற. பேச்சுரிமை உள்ளிட்ட பேச்சுரிமை, சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்தை வந்து அவங்க வந்து சிதைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறாரு. ஸோ அடுத்து வந்து இன்னொன்று, இஃப் த ஸ்டேட் மெஷினரி ஸ்டார்ட்ஸ் ஹண்டிங் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது அரசு ஒவ்வொரு அதாவது பேப்பர்ல வர்றது அரசை குறித்து கருத்து சொல்பவர்களை ஒவ்வொருவரையும் வேட்டையாட தொடங்கினார். தேடி துருவி வேட்டையாடினால் okay, the voices will neither be brought down nor will this yield any viable result. அந்த குரல் வலைகளை நசுக்கப்படுமே ஒழிஞ்சு அதனால எந்த ரிசல்ட்டும் வராது. குரல் வலைகளை நசுக்க முடியாது அப்படிங்கிறார். voices will neither be brought down, அந்த அதாவது குறையாது, இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறாரு. அதனால எந்த ஒரு உபயோகமும் இல்லாமல் போயிடும். அதான் அவர் சொல்ல வர்றார். இதே தான் நடந்திருக்கு. இப்போ சவுக் சங்கர் கேஸ் எடுத்துக்கலாம். எத்தனை நீதிமன்றங்கள், எத்தனை நீதி அரசர்கள், எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர், அத்தனை பேருடைய நேரமும் விரயமானது மட்டும் இல்லாம பணம் இவ்வளவு செலவாகி இருக்கிறது. எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கலாம் சார்? பழைய முட்டையை எடுத்துக்கொண்டு போய், அதாவது அன்னைக்கு ஒரு ஊழல் என்னன்னா, சத்துணவு முட்டையை வந்து ஒரு கடையில் விற்றுருக்காங்க, வெளியே திருடி விற்றுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு போகுது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு 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 லேடி ஒருத்தவங்க வந்து ஏதோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக முடியாமல் போய்ட்டு பெட்டில் இருக்காங்க. வீடியோ போட்டிருக்காங்க, எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், 2 குழந்தை இருக்குது, நான் தான் தினக்கூலியாக போகிறேன், 200 ரூபா சம்பாதிக்கிறேன், அதை வச்சு தான் அவருக்கு மருந்து, பசங்களுக்கு படிப்பு, சாப்பாடு, 3 குழந்தைங்க கஷ்டம். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த காசை உபயோகப்படுத்தலாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு முயற்சி? கடைசியில் என்ன அச்சீவ் பண்ணீங்க? உங்கள் அரசே வந்து இப்போ அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதுவரைக்கும் 2 தடவை இந்த மாதிரி கோமாளித்தனமான வழக்குகளை தொடுப்பதற்கு 2022 செப்டம்பர் மாதம் 1 லட்ச ரூபாயும் அது 5 லட்ச ரூபாயும் யாருக்கு? தமிழக அரசு ஃபைன் போட்டிருக்காங்க. 2 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் போட்டாங்க செப்டம்பர் மாதம், திரும்ப டிசம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு கோமாளி குத்து பண்ணவும் திரும்ப 1 லட்ச ரூபா ஃபைனை போடுறாங்க. ஸோ அரசு உண்மையிலே கோமாளித்தனமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறோம் கோமாளித்தனமாக இருக்குன்னு, அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அது ஸோ அதான் அதுக்கு பயந்து தான் இன்னைக்கு வந்து விட்ரா பண்ணது. இது அது பயந்துன்னு சொல்கிறீங்களா? இது கண்டிப்பாக பயப்படாமல் இல்லாட்டி லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருப்பாங்க சார். வாங்கி ஒரு பிளாக் மார்க்காக போயிருக்கும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எஸ்எம் சுப்ரமணியம் இந்த நம்ம படிக்கிறோம்ல இந்த ஜட்மெண்ட்டை எடுத்து காட்டுவாங்க. இவ்வளோ குண்டாஸில் இவ்வளோ பேசியிருக்கோமே, இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, அப்பயும் உங்களுக்கு வந்து என்ன அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களே வந்து விட்ரா பண்ணது. இப்போ இந்த நிலைமையில் இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு குண்டாஸில் வந்து அந்த அவர் ஹைகோர்ட் வந்து அதை குவாஷ் பண்ணதுனால தான்
காஷ் பண்ணி சரி எல்லா கேஸ்லையும் பெயில் வாங்கிட்டாரு. வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செகண்ட் குண்டாஸ் போட்டாங்க. போட்டு அதை இன்னைக்கு கிளியர் ஆச்சு. வெளில வரும்போது மறுபடியும் கேஸ் போடலாம்ல. ஆமாம், இதே தான் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆடுபுலி ஆட்டம் மாதிரி. என்ன நீ பண்ணா நான் பண்ணுறேன், நீ பண்ணா நான் பண்ணேன். இது என்ன ரஜினிகாந்த் கமலஹாசன் போட்டியா என்ன சினிமாவில்? நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணா நீ ஒரு படம் ரிலீஸ் பண்ண, இது என்ன சார் காமெடி? ஹியூமன் லிபர்ட்டிங்க. அதான் இதெல்லாம் நீங்கள் முடக்கி பெரிய அதாவது என்ன சொல்றது, பெரிய ஊடகங்கள் பத்திரிகைகள் உங்களுக்கு வந்து சார்பாக தான் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரும் உங்களை பற்றி வாயை திறப்பதில்லை. இன்னைக்கு கூட ஒரு ஊடகம் என்ன சொல்லுது, மணியை வச்சு அமைக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு மணியை வச்சு வாய அமைக்கிறான். இன்னைக்கு ஒரு ஊடகம் என்ன, இப்போ இந்த சவுக்கு சங்கர் கேஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவ்ல. நம்ம உடனே நான் வந்து ட்விட்டர்ல போட்டேன், சவுக்கு சங்கர் இதை வந்து விட்ரா பண்ணிடுச்சு ஸ்டேட்டை. அவங்க பாதி பேருக்கு புரியல, என்ன ஸ்டேட் விட்டுருச்சு, உயர்நீதிமன்றம் தானே உத்தரவு போடணும் இல்லைங்க. அதுக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் தி மீடியாஸ் தே ரிப்போர்ட்டட் தட் ஆமா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஊடகம் போட்டிருக்கு இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க உச்சநீதிமன்றம்? ஸ்டேட்டே வாபஸ் வாங்கிச்சு, ஒழுங்கா கேஸை படிங்க, இல்லாட்டி கேஸை பாருங்க, அப்புறம் இல்லாட்டி போடாதீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா யாரும் உங்களுக்கு எதிர்த்து யார் பேச போறான்? இந்த யூடியூபர்களும் இந்த சிறிய பத்திரிகை ஸ்தாபனம் தான் பேச போகுது. அதை நீங்கள் ஒழிக்க முடியாது. அதான் வந்து எல்லா இடத்துலையும் தெரியும். The viewer has the right to know the opinions of the fellow citizens. Very, very important. The viewer has the right to know the opinions of the fellow citizens on the policies or actions of the government or any other institution working for the people. Okay. Censorship against such views is unhealthy for good governance. அதாவது பார்வையாளர்களுக்கு தன்னுடைய சக சிட்டிசன்ஸ், அதாவது குடிமக்கள் இந்த அரசை பற்றியும் அரசின் கொள்கைகளை பற்றியும் என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்வது உரிமையாக உள்ளது. ரைட் டு ஹேவ் எக்ஸாக்ட்லி. இதை நீ வந்து தடுப்பதா, இதை சென்சார் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது அன்ஹெல்தி ஃபார் குட் கவர்னன்ஸ். அதாவது சிறப்பான ஆட்சி நடக்கவில்லை என்பதற்கு ஒரு உதாரணம். ஓகே, இப்போ நம்மலாம் பேச வேணாம், நீதிமன்றமே பேசுது. நீதிமன்றமே அரசை விமர்சனிக்கிறது, இதுக்கு அவங்க தான் முட்டு கொடுக்கணும், நம்ம சொல்ல வேணாம். அடுத்து, dissenting views may be in different mediums, forms and languages. Some may even be unfair and prejudicial. If an individual feels affected by such views, she can proceed against such content provided in a manner known to law. But institutions like state and its machinery shall impose restraint when taking legal course of action against its own citizen. அதாவது எதிர்மறையான கருத்துக்கள் வெவ்வேறு ஊடகங்களில் வருமையானால் அது அந்த எந்த ஒரு தனி மனிதனையோ தனி ஆணையோ பெண்ணையோ பாதிக்குமே. ஆனால் அவர்கள் சட்டத்திற்கு ஏற்றபடி அந்த கருத்துக்களுக்கு எதிரே வழக்கு தொடுக்கலாம். ஆனால் அரசு அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து அசிங்கமா பேசிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து வழக்கு தொடுது, நீ அது வழக்கு வந்து நீ வந்து சந்திக்க வேணும், அது வந்து தீர்ப்பு வரும் வாட்டெவர். அதே நேரத்தில் இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் பேசிட்டாங்கிறதுக்காக அரசே இருக்கிற அவங்களுடைய மக்கள், நாட்டு மக்கள், யார் மக்கள், அந்த உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சதே அவங்க தான். அவங்க மேலாம் நீ, ஆனால் அவங்க மேலே கேஸ் போடல, எதிர்கட்சி மேலே தான் போடுறாங்க, மற்றது அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே தான் போடுறாங்க, மற்றவங்களுக்காக ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க. எதிரானா ரொம்ப ஒரு 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 ட்வீட் ஒரு பையன் போட்டான், டிக்கிலோ. நான் இப்போ இவருக்கு அந்த பழைய ஜோக், ஆமாம், கவுண்டமணி செந்தில் ஜோக்கு, டிக்கிலோ விளையாட்டுத்துறை அமைச்சர் தான், அதுக்கு ஒரு அவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்போ இந்த பையன் பஞ்சாமிரதத்தில் இதுக்காக தூக்கி உள்ள போடுறாங்க. இஸ் சங்கி whatever we understand, he is a 1 year actually அவர் பேசிட்டாரு, என்ன ஒரு பாப்புலர் ஃபிகர் எடுத்து நீ உள்ள போறது. you have to give some respect. ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார். 5 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு குறைவான உள்ள குற்றங்களை செய்பவர்கள் அரசே பண்ணக்கூடாதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆமா, இது இவங்களுக்குலாம் தெரியாதா? இதுதான். ஸோ இதே தான் போடா உள்ள அப்படின்னு இன்னொரு சொல்றாங்க. But prevention detention laws cannot be used to curb speeches where there is no disturbance to public order or security of the state. Speeches in order to be attracted under the preventive detention laws such as Tamil Nadu Act 14 of 1982 must instill sense of fear and harm to the public at large and incite a grave danger to public order. Very good. Breach of law. அதாவது பொது அமைதிக்கு இல்லைன்னா இங்கே உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் யாரும் பேசியிருந்தால், அப்படி நிகழ்வு நடந்தால் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா எதுக்காக போடுறீங்க தான் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, பயமுறுத்துறதுக்காக போட்ட கோர்ட்டில் வந்து அடமெண்ட். ஒரு ஷாக்கிங் எதுனா, அரசு தரப்பு வக்கீல் பயமுறுத்துறதுக்காக அவருக்கு நான் போட்டோம் அப்படின்ட்டாரு. கிரியேட் ஃபியர் ஆன் ஹிம். கிரியேட் ஃபியர்னு என்ன? அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக 56 பேஜ் கதை எழுதுனது.
விட்டு கிழிச்சு தொங்கிட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காரு, உட்காந்து படிங்க வீட்டில் அப்படின்னு. ஸோ அநேகமாக இது வந்து அநேகமாக இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ்லாம் நல்ல லா காலேஜஸில் வந்து இதெல்லாம் வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இது இன்னொரு விஷயம் தான். அந்த சவுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியது, நீங்கள் வீடியோ போட்டது வந்து 11ஆம் தேதி, போராட்டம் நடந்தது 10ஆம் தேதி. ஏன்னா அது எதுக்கு ரீசன் வந்து பப்ளிக் ஆர்டர் போயிடுச்சு. அதாவது பொதுமக்களுக்கு என்னது பங்கம் விளைவித்து ஒரு பொதுமக்களை அரசுக்கு எதிராக தூண்டி விட்டது. வீடியோ போட்டது 11, போராட்டம் வந்து 10. முன்னாடி வந்து எப்படி அதை தான் கேட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு கோமாளித்தனம் தான். தி இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் cannot be clamped down at the whims and fancies of the state. Extreme care and caution is a precondition to invoke preventive detention laws and must not. Once first line படிங்க, that's very important. Extreme care and caution in precondition to invoke prevention. The individual freedom cannot be clamped down at the whims and fancies of the state. Excellent. அதாவது தனி மனித உரிமை என்பதை நீங்க வந்து அரசு இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது. மகாவிஷ்ணு, சவுக்கு எல்லாமே உங்க மேல எல்லாமே இதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் கேர் அண்ட் காஷன், கவனமாக பார்க்க வேண்டும். And pre-condition to invoke preventive detention laws and must not be used in a routine manner to suppress fundamental rights of the citizens. கிழிச்சு தொங்க விடுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் அரசு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இத்தனை பேர் மேலே கேஸை போட்டு இவ்வளோ அவதிக்குள்ளாக்கி அதில் பணம் செலவு பண்ணி இதெல்லாம் வந்து மீனிங்காக வருது, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது அந்த இதில் சொல்கிறேன். Excessive usage of such laws to restrict the right of free speech will deter other citizens from enforcing their right to criticism and opinions against the state, thereby fracturing the spine of democracy. வளர்ந்துட்டார். அவர்னு சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வாயே திறக்க மாட்டாங்க. சைனா மாதிரி ஆகி போயிடும். ஒரு 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 ஆமாம் டிக்டட்டோரியல் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு மாதிரி ஆயிரும். சைனாவில் மக்களாட்சிக்கு எதிராக போயிடும். இப்போ சைனாவில் வந்து எவனுமே வந்து இப்போ 3000 சம்பளம்னா 3000 தான். எனக்கு ஒரு ஜோக் தெரியுது. அதாவது ஒரு ரஷ்யன் போயிட்டு ஒரு அமெரிக்கன் போயிட்டு சொன்னான்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டவுன் நான் சொன்னேன்னா எங்கள் ஊரில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் ஊர்லேயும் எனக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஏன்டா இப்படி அங்கே போய் நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் டவுன் மற்றபடி உனக்கு ஒன்றும் நடக்காது. அது மாதிரி இங்கே மொத்த சமூகத்துக்குமே அடிப்படை உரிமைகள்லாம் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குது. அது அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியிருக்குல்ல. ரைட் டு ஸ்பீச்ன்றது, ரைட் டு லிபர்ட்டின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த மக்கள் புரிஞ்சுட்டா தானே இதுவாகுவாங்க. மக்களை பயமுறுத்திட்டே இருந்தா எவனுமே பேச மாட்டான், நாளைக்கு எல்லாம் அமைதியாக இருப்பான். ஆனால் எலெக்ஷன் எல்லாம் மாற்றி குத்திட்டு போயிடும். அது வேற, அந்த சாய்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் அவங்களுக்கு கொடுத்தா 5 வருஷம் மற்றவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. Speeches criticizing the ruling government, its policies and actions, or exposing corrupt or illegal actions in public administration cannot in itself be termed as threat to public order. நம்ம அறப்போர் மாதிரி இந்த மாதிரி எந்த ஊழல்லாம் எடுத்து வெளியே சொல்லிக்கிட்டு இருக்குது. இது வந்து நீ எப்படி பப்ளிக் ஆர்டருக்கு, அதாவது சட்ட ஒழுங்கில் தானே சொல்றான், அது எப்படி சட்ட ஒழுங்கை பாதிக்குங்கிற காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற. The government can handle the social media as an effective tool to understand the grievances of a common man instead of trying to shut him down. அதாவது இந்த சமூக வலைதளங்களை வைத்து அதில் வரும் விமர்சனங்களை வைத்து தன்னுடைய அரசு எப்படி போய் கொண்டிருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, மக்களோட பல்ஸ் வந்து இன்னைக்கு எங்க to know the pulse of the people, exactly, you should go to the social media தான். அங்கதான் அவன் வந்து அவனுடைய கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்றான். அது எதிர்கருத்தையும் அங்கதான் வைக்கிறான். 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு, இதை நீங்க பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு புரியும். இல்ல பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் இதை பார்த்துட்டு வந்து சொல்லுவார். அவர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிடுவாங்க, தமிழ்ல சொல்ல வேண்டியது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போவார். முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, இதே எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் ரொம்ப அதிகமாக பேசினார், அசிங்கமாக பேசினார் அப்படின்னு. நான் சொன்னேன், கலைஞர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டேன். என்ன பக்கத்தில் உட்கார வச்சுருந்துருப்பார், ஆலோசகர்னு ஒரு பட்டத்தை கொடுத்து பக்கத்தில் உட்காந்து. ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோவர்ப் இருக்குல்ல, பழமொழின்னு சொல்லுவாங்க, கீப் யூ எனிமி க்ளோஸ், கீப் யூ ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பட் கீப் யூ எனிமி க்ளோசர். அதாவது உன்னை விரோதியை பக்கத்திலே வைத்துக்கணும். அவன் வந்து சவுக்கை வந்து ஆலோசகராக வச்சுருந்துருப்பார். பாதி பிரச்சனை சோகமாக இருக்குமே. சவுக்கு பேசியதெல்லாம் என்ன, புடவை வந்து அந்த ஒரு டைமுக்கு வந்து புடவையும் வேஸ்டியும் பண்ணல,
என்ன பாலில் இந்த பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டியில் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி எப்படி திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் எனது நீங்கள் இப்போ கேட்க மாட்டேன். நீங்கள் அடுத்து வந்து உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லுது, அது வந்து பத்திரிக்கை எல்லா பத்திரிகையிலையும் வருது, உயர்நீதிமன்றம் சொன்னால் அது உங்களுக்கு தானே அசிங்கம். இது பக்கத்துலேருந்து ஒரு ஆலோசகர் சொன்னால் காது வச்ச மாதிரியே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் மோடி இந்த மாட்டி எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு ஸ்வேரிங் இன் செரிமனி முடிச்சுட்டு பேசும்போது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை டியர் கண்ட்ரிமேன் இப்படிலாம் பேசிட்டு, அண்ட் டியர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னாரு. ஹீ ஹஸ் அண்டர்ஸ்டுட் எஸ் how this can influence. பவர்ஃபுல். அதுக்கும் அவர் ஓனா பேசிருக்க மாட்டார், எழுதி கொடுத்து தான் பேசுவாங்க. ஆமாம், பட் ஸ்டில் why can't they understand? அது புரிஞ்சுக்கணும். அது புரியாத வரைக்கும் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல் இதே தான். சரி, நிறைய வாட்டி நான் சவுக்கு நான் வந்து வாக் பண்ணுவேன் 1 hour மார்னிங் இல்லாட்டி ஈவினிங். ஸோ நீங்கள் வீடியோலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கேட்டுக்கிட்டே தான் வாக் பண்ணுவேன். ஸோ ஐ யூஸ் டு திங்க் இதான் இவரை வந்து ஆலோசகராக போட்டிருக்கணும். என்ன he knows, he was in intelligence-ல இருந்தார், விஜிலன்ஸில் இருக்கையில் தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு அலர்ட், அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு என்ன சொல்ல புலனாய்வா இன்டெலிஜென்ஸ், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரையில் இந்த மாதிரி ஒரு தீவிரவாதிகள் தாக்கு நடக்குதோ, இல்லை இத்தனை வந்து தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டாங்க, இல்லை கஞ்சா பொருள்கள் அதிகம் வைக்க, அந்த இன்டெலிஜென்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷனை படிக்க மாட்டேங்கிறான்னு பல தடவை சவுக்கு பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை ஏன் படிக்கிறது இல்லை அரசு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இதுதான் சொல்கிறாரு, ஜட்ஜும் அதை சொல்கிறார், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சோர்ஸ் பற்றியும் ஒரு நல்ல கமெண்ட் போட்டுப்பார் அவர். இது சோர்ஸ். ஆமாம். Any human being shall be allowed to speak his personal views and opinions. A free country should always propagate free speech. Reasonable restriction is a narrow term to be used by most sparing way possible. ஓகே, இதில் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வராதே. ஆமாம், இவர் பேசினதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வராது இல்லை, அதில் எதுவும் வராது. அப்புறம் சொல்கிறார் 78வது சுதந்திர தினத்துக்கு வரப்போகுது, இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டர் இது, அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கட்டையில் பண்ண சொல்லிட்டு கடைசியில் ஒரு ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு கவிதையே வந்து சொல்லிட்டு தான் முடிக்கிறாரு. ஸோ படிக்காத ப்ளீஸ். ஓகே. Where the mind is without fear, the head is held high. Where the knowledge is free, where the world has not been broken up into fragments by narrow domestic walls, where words come out from the depth of truth, where tireless striving stretches its arms towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert, sand and dead habit, where the mind is led forward by thee into ever widening thought and action, into the heaven of freedom, my father, let my country awake. ஸோ அது நீங்கள் தான் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப தமிழ் மறந்துருச்சு எனக்கு. மனிதனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டால் அவன் வந்து ஆரோக்கிய சமூகத்தை படைப்பான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி 2-3 வழக்கில் நான் பார்த்துட்டேன். என்னைக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து கோடிக்கணக்காக செலவழித்ததுக்கப்புறம் என்ன பின்வாங்குகிறார்கள். இன்னொரு வழக்கில் இதே நடந்துச்சு. அதாவது தலைமை வழக்கறிஞர் வந்து ஒரு வாதம் வைக்கல. இந்த முடிவு அட்டானமஸாக இந்த ரிவ்யூ போர்டு எடுத்திருக்குமா, இல்லை அரசே இப்படி சொல்லி இப்படி பண்ணிருங்க? நீங்கள் எப்போதும் அரசு சொல்லியிருக்க, அரசுக்கு வந்து வழக்கறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பெரிய வந்து முழவத்கீவங்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களுக்காக வாதாடுறோம், எங்களை ரொம்ப அசிங்கமாயிருந்தது எல்லாத்துக்கும், எங்களுக்கு ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லி அவங்களே எஸ்கலேட் பண்ணி முடிவு பண்ணிவிட்டு அரசுக்கு யாரோ ஒருத்தர், அதாவது பூனைக்கு மணி கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இன்னும் டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ தான் அந்த ரேஸ் கிளப் கேஸில் நேற்று முந்தின நாள்லாம் ரொம்ப அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழகம். எத்தனை ஏக்கருங்க ரேஸ்? 160 ஏக்கர். ஆமாம், நாங்கள் வந்து ஆக்கிரமிக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஆர்டர் கொடுக்கல அவங்களுக்கு. அப்படிதானே? ஆமாம், அதாவது நீ வாடகை கொடுக்கல, நான் வந்து கையகப்படுத்தி விட்டேன். காலைல போய் கையகப்படுத்திடுறாங்க, படுத்திட்டு ஆர்டரே கொடுக்கல. ஆர்டர் போட்டு 6ஆம் தேதி அட்லீஸ்ட் கொடுத்து ஒரு 2 வாரம் டைம் கொடுக்கணும். அதான் இவர் சொன்னார், நீதிரர் சொல்றாரு, 2 வாரம் டைம் கொடு, 3ஆம் டைம் எடுத்தோன்னே போயிட்டுனா எப்படி நீங்க சட்டவிரோதமாலாம் பண்ண முடியாது, we can't allow this அப்படின்னா. இல்லை, இதுவே ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி டிலே பண்ணது அவனுக்கு ஃபேவரா போயிடுச்சுல. இப்போ அதுதான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு உள்குத்து இருக்கு. இது ஏதோ பண்ணி, அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு, அப்போ வழக்கம் நம்ம ஆளுக்கு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா
இத்தனை வருஷமா இதான் இது வந்து பிடிஆர் இருக்கையில் நம்ம வந்து அவருக்கு எஸ்கலேட் பண்ணி 2-3 வாட்டி எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா அந்த 160 ஏக்கரில் புல் இது வந்து கொரியன் கிராஸ் கிடையாது, சாதா புல். இந்த சாதா புல் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பிளாக் பாக்ஸ். அது கிண்டி நேஷனல் பார்க்ல அந்த பக்கம் இருக்கு. ஸோ நான் அப்போ இருந்து இல்லாட்ட சொல்றது கிண்டி நேஷனல் பார்க்கும் இதுக்கும் அடியில் ஒரு சப்வே போட்டுட்டு எல்லாம், ஏன்னா நம்ம ஆமாம் இந்த ஒரு கவர்னர் வளாகத்தில் ஒரு கவர்னர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது இந்த மாதிரி இந்த புல் லான்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொரியன் கிராஸ் போட்டார் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு. அதான் சொன்னேன்னா நீ வந்து சப்வே போட்டு விட்டியன்னா மான்லாம் இங்கே வந்துடும், இந்த இடத்த ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து மரங்களை வளர்த்து விட்டீங்கன்னா பியூட்டிஃபுல் ஒரு அது ஒரு சென்னை மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் சேம்பர் தேவைப்படுது. நம்ம கிண்டி பார்க்க இருந்தாலும் அதுலேயும் போய் ஐஐடி எல்லாம் சுத்தமாக அழிச்சிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஐஐடியே இருக்கக்கூடாதுங்க, ராஜ்பவன் கூட அங்கே இருக்கக்கூடாது, வேற எங்கேயா இருக்கலாம். ஏன்னா எதுக்கு இவ்வளோ அழகான ஒரு க்ரீனரி இவ்வளோ வைல்ட் லைஃப்லாம் அழிக்கணும். ஸோ தட் இஸ் தி வெயிட் லெட் அஸ் see how it's எப்படி வருதுன்றதை பார்த்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.